டியர் ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். இன்னைக்கு நம்மளுடைய ஃபார்மசி அப்டேட்டில் நாம் டிஸ்கஸ் பண்ணுற டாபிக் என்ன அப்படின்னா, ரயில்வே ரெக்ரூட்மெண்ட் போர்டு, மினிஸ்ட்ரி ஆஃப் ரயில்வேஸ், கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா. ஸோ எக்ஸாமினேஷன் டேட் நமக்கு அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. பேராமெடிக்கல் கம்ப்யூட்டர் பேஸ்ட் டெஸ்ட் 28th April 2025 to 30th April 2025, 3 days டைம் டியூரேஷன் இருக்குது. இதில் நமக்கு என்ன டேட்டில் எக்ஸாமினேஷன் நடக்க போகுது அப்படிங்கிறது நம்மளுடைய ஹால் டிக்கெட் நம்ம டேட் அண்ட் டைம் டியூரேஷன் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். ஸோ அதுக்கு ஒரு லிங்க் நம்ம அவைலபிள் இருக்கும்போது நம்ம அதை ஷேர் பண்ணிக்கலாம். ஸோ இதில் என்ன மாதிரியான இன்ஸ்ட்ரக்ஷன்லாம் கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் எக்ஸாம் டேட் 28th to 30th, தென் the link for viewing the exam city and date and downloading of travel authority for SC/ST candidates will be made live 10 days prior to the exam date on the official website of all RRB. ஸோ ரயில்வே ரெக்ரூட்மெண்ட் போர்டுடைய அஃபிஷியல் வெப்சைட்டில் தெரியும்னு சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் டவுன்லோடிங் ஆஃப் கால் லெட்டர்ஸ் will start 4 days prior to exam date mentioned in exam city and date mentioned link. ஸோ இதனுடைய கால் லெட்டர் நம்ம டவுன்லோட் பண்ணுறதுக்கு 4 நாளைக்கு முன்னாடி நமக்கு தெரியும். எக்ஸாமினேஷன் டேட்டுக்கு ஒரு 4 டேஸ்க்கு முன்னாடி நமக்கு தெரியும்னு சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இதில் என்ன மாதிரியான ஆப்ஷன்ஸ்லாம் இருக்குது அப்படின்னா, ஆதார் லிங்க்டு பயோமெட்ரிக் ஆத்தென்டிகேஷன் ஆஃப் கேண்டிடேட்ஸ் வில் பி டன் இன் த எக்ஸாம் சென்டர் ப்ரேயர் டு என்ட்ரி இன் த எக்ஸாம் ஹால். ஆஸ் யூஸ்வல் எப்போதும் போல் நம்ம டிஎன்பிஎஸ்சி எக்ஸாமினேஷன் எழுதியிருப்போம், எம்ஆர்பி எக்ஸாமினேஷன், ஜிபட் எக்ஸாம் எழுதியிருப்போம் இல்லையா, அதே மாதிரி தான் ஆத்தென்டிகேஷன் ஆஃப் கேண்டிடேட்ஸ், அதாவது ஆதார் லிங்க்டு பயோமெட்ரிக் ஆத்தென்டிகேஷன் ஆஃப் கேண்டிடேட்ஸ் வில் பி டன் எக்ஸாம் சென்டருக்கு எக்ஸாம் ஹாலுக்கு போகிறதுக்கு முன்னாடி. அடுத்து கேண்டிடேட்ஸ் ஆர் ரெக்வயர்டு டு பிரிங் தயர் ஒரிஜினல் ஆதார் கார்டு ஆர் பிரிண்ட் அவுட் ஆஃப் வெரிஃபைடு ஆதார். நம்மளுடைய ஒரிஜினல் ஆதார் கார்டு இல்லை வெரிஃபை பண்ணப்பட்ட பிரிண்ட் அவுட் கொண்டு போகணும். கேண்டிடேட்ஸ் ஆர் அட்வைஸ்டு டு authenticate their identification through Aadhaar verification if not done already by logging in with their credentials at www.rrbapply.government.in to facilitate smooth entry into the examination center. ஸோ இதில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, நம்மளுடைய வெரிஃபிகேஷன் ஆதார் வெரிஃபிகேஷன் ஆத்தென்டிகேட் பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க. அப்படி இல்லை அப்படின்னா ஆர்ஆர்பி apply.government.in வெப்சைட்டில் போயிட்டு அந்த எக்ஸாமினேஷன் சென்டருக்கு நம்ம என்ட்ரு ஆகிறத ஸ்மூத் என்ட்ரியை நம்ம ஃபெசிலிட்டேட் பண்ணுறதுக்காக வேண்டி அவங்க சொல்லக்கூடிய இன்ஸ்ட்ரக்ஷன் நம்ம ஃபாலோ பண்ணுற மாதிரி இருக்கும். கேண்டிடேட்ஸ் இன்க்ளூடிங் தோஸ் ஹூ ஹேவ் வெரிஃபைடு தேர் ஆதார் டியூரிங் த அப்ளிகேஷன் சப்மிஷன் ஸ்டேஜ் ஆர் requested in their own interest to ensure that their Aadhaar remains in unlocked condition in the UIDAI system. அதாவது நம்ம ஆல்ரெடி அந்த அப்ளிகேஷன் ஃபார்ம் சப்மிட் பண்ணும்போது இதெல்லாம் ஃபாலோ பண்ணியிருந்தோம் அப்படின்னா எக்ஸாம் சென்டருக்கு வரதுக்கு முன்னாடி அதை ஒரு டைம் கன்ஃபார்ம் பண்ணிக்கலாம்னு சொல்லிக்கிறாங்க. ஸோ இதனால் ஒரு இன்கன்வீனியன்ஸ் நம்ம அவாய்ட் பண்ணிக்கலாம். லாஸ்ட் மினிட் ரஷ் நம்ம இதை அவாய்ட் பண்ணிக்கலாம். கேண்டிடேட்ஸ் ஆர் அட்வைஸ்ட் டு ரெஃபர் ஒன்லி டு த அஃபிஷியல் வெப்சைட் ஆஃப் RRBs for latest updates on the recruitment process. Please do not be misled by unauthenticated sources. ஸோ ஆர்ஆர்பி வெப்சைட் தவிர மற்ற அன்ஆத்தென்டிகேட்டட் சோர்சஸ் ஏதாவது இருந்ததுனால் அதை ஃபாலோ பண்ண வேண்டாம். ஆத்தென்டிகேட்டட் வெப்சைட்டை மட்டும் ஃபாலோ பண்ண சொல்லிக்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் பிவேர் ஆஃப் டவுட்ஸ் who try to misguide candidates with fake promises of appointment for jobs on illegal consideration. RRB selections are based on computer-based test and recruitment is based only on the merit of the candidates. ஸோ RRB போஸ்டிங் கம்ப்யூட்டர்-பேஸ்ட் டெஸ்ட் மூலமாக அந்த எக்ஸாம் நடத்தப்படுது. அது மட்டும் இல்லாமல் கேண்டிடேட்ஸோடைய மெரிட்டை பேஸ் பண்ணி தான் இந்த போஸ்டிங் அப்பாயின்ட் ஆகப்படுது. அதனால் வேறு ஏதாவது ஒரு மிஸ்கைடு பண்ணாலோ இல்லை ஃபேக் ப்ராமிசஸ் கொடுத்தாலோ அதை நம்பி ஏமாற வேண்டாம்னு சொல்லியிருக்கிறாங்க. ஸோ இந்த இன்ஃபர்மேஷன் நம்ம ரெஃபர் பண்ண சோர்ஸ் ஆர்ஆர்பியோடைய அஃபிஷியல் வெப்சைட்டு 23rd March 2025 வந்த இன்ஃபர்மேஷன் நம்ம இப்போ ஷேர் பண்ணுறோம். ஸோ சேர்பர்சன் ரயில்வே ரெக்ரூட்மெண்ட் போர்டு அவங்க மூலமாக நமக்கு அஃபிஷியலாக ஷேர் ஆன இன்ஃபர்மேஷன் தான் இது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்னும்
ஒரு 2 மந்த்ஸ் ஒரு 1 மந்த் அப்ராக்சிமேட்லி டைம் இருக்குது ரயில்வே ரெக்ரூட்மெண்ட் போர்டு எக்ஸாமினேஷனுக்கு. ஆல் த வெரி பெஸ்ட் விஷஸ் ஃபார் ஆல் சக்ஸஸ். அதே மாதிரி ஹிந்திலையும் இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துருக்குறாங்க. ஸோ இது ஹிந்தி லாங்குவேஜ் யூட்டிலைஸ் பண்ணுறவங்க ஃபர்தர் இன்ஸ்ட்ரக்ஷனை ஃபாலோ பண்ணிக்கலாம். இங்கிலீஷ்லேயும் இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துருக்குறாங்க, அதையும் பார்த்துக்கலாம். தேங்க்யூ டியர் ஃப்ரெண்ட்ஸ். பெஸ்ட் விஷஸ் ஃபார் ஆல் சக்ஸஸ். வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். நன்றி.